ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சீரியல் நம்பர் வந்து தேவை கண்டிப்பாக. இது வந்து போடணும். அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பெனிக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குகிறேன். அது என்னென்ன பொருள் வாங்குகிறேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த டேபிளில் வந்து நம்ம காட்டணும். எவ்வளோக்கு வாங்குகிறோம் அப்படின்றத டேட்டாவாக நம்ம டேபிள் போட்டு காட்ட போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் வந்து இங்கே போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்டிகுலர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு வேறு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா குவான்டிட்டி போட்டுக்கலாம். குவான்டிட்டி, வேறு ரேட்டு, பொருளுடைய ரேட்டு, அப்புறம் அந்த அமௌண்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது 2, 3, 4 இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஒரு 10 தேவை அப்படின்னா இது இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஒரு 11 கிட்ட வந்துடும். ஒரு 10 போட்டுக்கோங்க. 10 போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் சென்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா சென்டர், இதை கொடுத்திங்கன்னா சென்டர் ஆகிரும். சென்டர் ஆகிட்டு வேறு என்ன இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டேட்டா கம்ப்யூட்டர் எத்தனை வாங்கியிருக்கேன், 2 வாங்கியிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டரோடைய ரேட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ராக்சிமேட்டாக போகிறேன் பாருங்களேன். ஒரு கம்ப்யூட்டரோடைய ரேட்டு வந்து 7,000 ரூபா. ஓகேவா? இப்போ டோட்டல் அமௌண்ட்டு இங்கே வந்துடணும். அப்போ இது மல்டிப்ளிகேஷன் இங்கே போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா 14,000ன்னு வந்துடும். இது வந்து ஒரு பொருளுடைய ரேட்டு. ஸோ இது 2 கம்ப்யூட்டர் ஆகிருக்கும். ஸோ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேபிள் வாங்கியிருக்கேன். ஒரு டேபிள் வாங்கியிருக்கேன். ஒரு டேபிள் வந்து 1,500 வாங்கியிருக்கேன். ஸோ 1,500 வந்து அப்படியே இங்கே வந்துடணும். இது அப்படியே ஃபார்முலா தான். இது அப்படியே நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் இங்கே ஃபார்முலா போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே 2 செல்லை நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், டேபிள் வந்து வாங்கியிருக்கேன்னா டேபிள் வந்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பென்சில் வாங்குகிறேன், ஸ்டாப்லர் வாங்குகிறேன், அப்புறம் பிரிண்டர் வாங்குகிறேன், அப்புறம் லேப்டாப்பு, கீபோர்டு, மவுஸு, ஹெட்ஃபோனு, வேறு பென்னு வாங்குகிறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறது தானே. இப்போ பென்சில் வந்து ஒரு 10 பென்சில் வாங்கியிருக்கேன். ஒரு பென்சில் ரேட் வந்து 5 ரூபா. அப்போ 10 பென்சில் 50 ரூபா. 50 ரூபான்றது பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஃபார்முலா இழுத்து விட்ருக்கோம். இப்போ ஸ்டாப்லர் வந்து 1 வாங்கியிருக்கேன். 1 50 ரூபா. 50ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கேன். ஒரு பிரிண்டர் வந்து 7,500 ரூபா. 7,500 இங்கே வந்துடும். லேப்டாப் வந்து 15,000 வாங்கியிருக்கேன். ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஒரு லேப்டாப்போட ரேட் வந்து 15,000 அப்படின்னா 15,000 இங்கே வந்துடும். இப்போ 2 கீபோர்டு வாங்கியிருக்கேன். ஒரு கீபோர்டு ரேட்டை வந்து இங்கே போடுங்க. அப்போ 2 கீபோர்டு ரேட்டாக 2,000 வந்துடுது. ஸோ மவுஸ் வந்து ஒரு 5 மவுஸ் வாங்கியிருக்கேன். ஒரு மவுஸுடைய ரேட் வந்து இங்கே போடுங்க, 100 ரூபா. ஸோ 5 மவுஸுக்கு வந்து 500 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஹெட்ஃபோன் வந்து 1 வாங்கியிருக்கேன், 750 ஒரே ஒரு ஹெட்ஃபோனு 750 பென்சில் ஒரு 10 பென்சில் வாங்கியிருக்கேன். ஒரு பென்சில் வந்து 5 இப்போது 50 10 பென்சில் வந்து 50 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து இந்த மாதிரி தான் இங்கே டேபிள் க்ரியேஷன் பண்ணணும். அதாவது அலைன்மெண்ட் வந்து சென்டராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்களா, அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அதை வந்து இதுக்கு மேலே உள்ளதை வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. மெர்ஜ் பண்ணி விட்டுட்டு இது என்னன்னு போடலாம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 2026 அப்படின்னு கொடுத்துட்டு இது கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் பாட்டம் பார்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆல் பார்டர் ஆயிரும். அப்புறமேட்டு இது இன்னும் வந்து கொஞ்சம் அழகாக நம்ம வந்து பண்ணணும். இப்படி 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. இது வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி எழுத்துனீங்கன்னா போல்ட் ஆயிரும் டெக்ஸ்ட்டு. ஸோ பிளாக் கலர் ஆகிடுச்சா, இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸை பெருசு பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் இங்கே தெரியுதுங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெருசாயிரும் லெட்டர்ஸு. ஸோ இதையும் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நார்மலான கலர், ஒரு சாண்டில் கலர் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து டோட்டல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது தெரியும். இப்போ மொத்தம் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது இங்கே வந்து எவ்வளோ 41,400 காட்டுதா. ஸோ இது இங்கே வந்து நம்ம கீழே டோட்டலாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும், எவ்வளோன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக இங்கே போட்டுக்கோங்க, டோட்டல்னு போட்டு இது டோட்டல் போட்டுக்கோங்க. இது டோட்டல் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து ஃபார்முலா தான். இஸ் ஈக்குவல்ட்டு இந்த ஃபார்முலா மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு சம்முன்னு போட்டு டேப் தட்டிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டோட்டல் காட்டிடும். ஸோ இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அதே மாதிரி ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்டர் ஆகிரும். ஸோ இந்த இதையுமே போல்டு பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா போல்டு ஆகிரும். போல்ட் ஆகிட்டு இதையுமே கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம், இங்கே கலர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ க்ரீன் வந்து லைட் க்ரீன் வந்து கொடுக்குறேன், ஓரளவு நீட்டாக இருக்குது. ஸோ இந்த அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம், இன்னும் நீட்னஸ்க்கு இதையுமே போல்டு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா போல்ட் ஆயிரும். ஸோ இன்னும் வேறு எப்படி இதை நீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இப்போ 14,000 அப்படின்னா கமா போட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ பார்க்கத்தோன்னே டக்குன்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்பர் வந்து போட்டுக்கிறது, அந்த கமா போட்டுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எப்படி கமா கொண்டு வரேன் அப்படின்றத பாருங்கள். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போங்க. ஃபார்மேட் செல்ஸ் போய்ட்டு நம்பர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை டிக் பண்ணிவிட்டு யூஸ் 1000 செப்பரேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதை 2 தூக்கி விட்டு 0 போட்டு ஓகே கொடுத்தீங்க, எல்லாமே கமா வந்துடும். ஸோ இதே தான் இதுக்கும். இது வந்து ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ளது இங்கே வந்துடும். ஸோ இதுங்கே கமா வந்துடும். அதுக்காக தான் அது ஃபார்மேட் பெயிண்டர் கொடுக்குறது. ஸோ இது லெட்டர்ஸ் வந்து பெருசு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்ம டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் டேபிள் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.